ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா, திருவாலங்காடு ரத்தின சபை காளி வழிபாடும் அதன் பலன்களையும் தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காட்டில் அமைந்துள்ள அருள்மிகு வடாரண்யேஸ்வரர் திருக்கோயிலில் ஆன்மீக ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் பல தனி சிறப்புகள் கொண்டது. ஈசனின் 5 முக்கிய சபைகளில், அதாவது பஞ்ச சபைகள், இது ரத்தின சபையாகும். கலைநயம் மிக்க சிறப்புகளும் ஆன்மீக அதிர்வுகளும் நிறைந்த இடம்னே சொல்லலாம். அதாவது தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்கள்ல இதுவும் ஒன்று. சுமார் 1500 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்ததாம். இந்த தலத்தில் மூலவரை தரிசிப்பதற்கு முன்பாக முதல்ல காளி தேவியை வழிபடும் முறை இன்றும் நடைமுறையில் இருக்கிறதா. அமைவிடம் பார்த்தீங்கன்னா, சென்னை அரக்கோணம் ரயில் பாதையில் திருவாலங்காடு ரயில் நிலையத்தில் இருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது. திருவாலங்காடு காளியை மனமுருகி வழிபடுவதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் பார்த்தீங்கன்னா, பயம் நீங்குமாம். மனதிற்கு தைரியத்தை அளித்து தேவையற்ற பயமற்றது பதற்றத்தை போக்கக்கூடிய தலமாக தான் இது இருக்கிறது. அடுத்தது, எதிர்ப்புகள் விலகணும்னா நம்மளுடைய முயற்சிகளுக்கு தடையாக இருக்கும் தடைகள் மற்றது எதிர்ப்புகளை நீக்கி வெற்றி தேடி தருமாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நடனம் இசை போன்ற கலைகளில் சிறந்து விளங்க இருக்கிறவங்க இந்த தலத்துக்கு காளியை வழிபடுவது மிகவும் விசேஷமாம். சனிதோஷ நிவர்த்தி செய்கிறவங்க, அதாவது ஜாதக ரீதியாக சனி பகவானின் பாதிப்பு இருக்கிறவங்க கூட இங்குள்ள காளியை வழிபடுவதன் மூலம் மன அமைதி பெறுவதாகவும் நம்பப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நியாயமான கோரிக்கைகளுக்காக போராடுறவங்க இந்த தேவியை வணங்கினால் நல்ல தீர்வு கிடைக்குமாம். அமைதியான சூழல் அருள் பாலிக்கும் திருவாலங்காடு காளியை தரிசிச்சுட்டு வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லி கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.